மாகாளி கேட்டபோது மகாபுரனும் ஏடு சொல்வார். பூலோகம் போக வென்றால் புதுமைகள் அங்கே மெத்த உண்டு. ஆனால் அழகனுமாய் அறிவுடைய வேந்தனுமாய் உயிருக்கு அஞ்சாத உற்ற நல்ல மல்லனுமாய் பூலோகத்திலே புகழ்பெரிய வீரனாக இருக்க வேண்டும். இருக்கும் அப்பேற்பட்ட மனிதனிடத்திலே நீ செல்ல வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சொல்ல, இவள் நான் பூலோகத்தில் பூசைக்குள்ள செல்லுகின்றேன் என்று பூதப்படைகள் சேர்ந்து இவர்கள் பூலோகத்திற்கு வருகின்றார்கள். அங்கே பூசைக்குள்ள மெத்த அழகிய கதைகள் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈஸ்வரியால் பூலோகத்திலே சென்று எனக்கு வேண்டிய வரங்களை வாங்கி வரங்கள் பெற்று பூலோகத்தை வாழ வைப்பேன் என்று இங்கே சபதம் செய்கின்றாள். ஆனால் நீ பூலோகத்தில் போனால் எல்லாரிடத்திலும் முதலாவது பூசை வாங்க முடியாது. பெரியவனிடத்தில் தான் நீ பூசை வாங்க வேண்டும். வாங்கினால்தான் உனக்கு பூலோகத்தில் இடம். அப்படியானால்தான் பூலோகத்து மக்களிடம் நீ பூசை கொள்ள முடியும் என்று அந்த சிவபெருமான் சொல்ல, அப்படியே செய்கின்றேன் என்று சொல்லுங்கள் என்றதும், ஆனால் அழகான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். 12 லட்சணமும் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். ஒருத்திக்கு ஒருவனாகவும் இருக்க வேண்டும். ஜோராமுடையவனாகவும் இருக்க வேண்டும். யாரும் அவனை எதிர்க்க முடியாத சக்தி உடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவனிடத்தில் நீ முதல் பூசை ஆக வேண்டும். அது உன்னால் முடியுமா? நீ பூலோகம் போக வேண்டும் என்று சொல்லுகின்றாயே என்று அந்த தாயாகப்பட்டவள் கேட்க, அம்மா அப்பேற்பட்டவனை நான் கண்டுகொள்வேன், முதல் பூசை நீங்கள் சொன்ன மாதிரியே வாங்குவேன் என்று அவள் பூலோகத்திற்கு புறப்படுகின்றாள். அப்பொழுது எனக்கு நிறைய படைகள் வேண்டும் என்றும் கேட்கின்றாள். வாங்கி கொண்டு பூலோகத்திற்கு வருகின்றாள். வருகின்ற போது அப்பேற்பட்ட மனிதன் எங்கே இருக்கின்றான், எங்கு சென்று காணலாம் என்று இவள் ஒரு கரையில இருந்தே தேடி வருகின்றாள். அப்படி வருகின்ற போது வனசகிரி என்று சொல்லக்கூடிய மலைச்சாரலிலே அழகான நதி, ஒரு ஓடை போய்கொண்டிருக்கின்றது. அந்த ஓடையின் வெள்ளம் ஒரு தெப்பக்குளத்திலே விழுகின்றது. அந்த தெப்பக்குளத்தின் மத்தியில் திரிசூலத்தை நாட்டி வைத்திருக்கின்றது, அதாவது கரிசி. அதன் அருகில் ஒரு குத்துக்கள். இதோ அவள் கையிலே இருந்த 7 கும்பத்தையும் 7 உரிகளையும் உரிகளாக்கி அந்த ஆலமரத்திலே தொங்க விட்டு குத்துக்களிலே எழுதினாள். இந்த 7 உரிகளையும் ஒன்றாக திரட்டி, இந்த 7 உரிகளையும் ஒன்றாக திரட்டி தலைகீழாய் தன் உடைவாளால் ஒரே வெட்டாக வெட்டி அந்த கரிசியில் எவன் வெளியிட்டானோ அவனுக்கு தக்க தன்மானம் கொடுக்கப்படும். இத பட்டி பார்த்தான். ஆக அழகா இருக்க, இதுக்கு என்ன செய்ய என்று யோசனை போடுகின்றான். யோசனை போடுகின்ற போது இதற்கு தகுதியானவன் நம்ம விக்ரமாதித்தன் தான். நம்ம அண்ணனை தவிர வேற யாருமே கிடையாது என்று அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக தன் தமையனிடத்திலே ஓடி வருகின்றான். அண்ணா, இப்படி இந்த இடத்துல ஒரு தெப்பக்குளம் இருக்கு, அந்த அதிசயத்தை வந்து பாரு என்று கூப்பிட்டு வந்து இங்கே பார்க்கின்ற போது வாசித்து முடியும் முன்னே
விக்கிரமாதித்தன் ஒரு உரியில் ஏறி அப்படியே உருண்டு திரண்டு வருகின்றான். அப்படி தலைகீழாக அந்த உரி திரண்டு வருகின்ற போது தலைகீழாக இடந்து அந்த உடைவாளால் அந்த உரியை ஒரே வெட்டாக வெட்டி அந்த கதிசியின் மேல் விட போகும்போது அம்மை அலங்காரி பத்திரகாரியா உஜ்ஜினிமாகாரியாகப்பட்டவள் அங்கே உதயமாகின்றார். அவனை அந்த சூராயுதத்தில் விழாத வண்ணம் இரு கைகொண்டு தாங்கி, உனக்கு என்ன என்ன வர வேண்டுமோ அத்தனை வரவும் தருவேன், உஜ்ஜினிமாகாளி என்று ஒரு பட்டணத்தை நிறுவி நீ ஒரு மன்னனாக கடவாய் என்று முதல் அவனுக்கு வரம் கொடுக்கின்றான். இப்படியாக அவர்கள் இருக்க இந்த கரிசியில் விழுந்த காரணத்தால் இவருக்கு வேண்டிய வரங்களும் கொடுத்து நிறைய பொன்பொருளும் கொடுத்து உஜ்ஜினிமாகாளி பட்டணம் என்று ஒரு பட்டணத்தை நிறுவி அப்பட்டணத்தின் மத்தியிலே உஜ்ஜினிமாகாளி அம்மைக்கு ஒரு கோயிலும் கட்டி அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். இப்படி வாழ்ந்து வருகின்ற போது தேவலோகத்திலே அரம்பை ஊர்வசி 2 பேரும் நடனமாடுகின்றார்கள். இந்த நடனத்தில் யார் வெற்றி பெறுவார், யார் தோல்வியாகின்றார்கள் என்பது தெரியாது. இதை அறிந்து சொல்ல வேண்டுமானால் யாரால் முடியும் என்று யோசனை போடுகின்ற போது தேவர்களால் முடியாது, அங்கே கூடியிருந்தவர்களால் முடியவில்லை. அப்பொழுதுதான் ஒருவர் சொல்லுகின்றார், பூலோகத்திலே உஜ்ஜினிமாகாளிபுரத்தை அரசு புரிந்து வருகின்ற விக்கிரமாதித்தன் வந்தால் இதற்கு தீர்ப்பு சொல்ல முடியவே அன்றி அல்லாமல் வேறு யாராலையும் முடியாது என்று சொன்னதும் அந்த விக்கிரமாதித்தனை அழைத்து வர மாதலியை அனுப்பி விக்கிரமாதித்தனை அழைத்து வந்து தேவலோகத்திலே இவர்கள் ஆடுகின்ற ஆட்டத்தில் யார் வெற்றி என்பதை அறிய வேண்டும், அதற்காக தான் தாங்களை அழைத்தோம் என்றதும் இந்திரனுடைய பூந்தோட்டத்தில் கொஞ்சம் மலர் பறித்து அதனுள் விஷ வண்டுகளை வைத்து அழகாக 2 செண்டுகளை கட்டி 2 பேர் கையிலும் கொடுக்க ஆடுகின்றார்கள். அதாவது அர்த்தமெல்லாம் அங்கே ஆடுகின்றார்கள். அப்படி ஆடிக்கொண்டிருக்கின்ற போது ஊர்வசிக்கு கை ஆட்டம் உண்டாகிவிட்டது. இறுக்கி பிடித்தால் அதனுள் இருந்த வண்டு அவள் கையை கழித்த காரணத்தால் அந்த பூச்செண்டை கீழே போட்டதால் ஊர்வசியே ஆட்டத்தில் சிறந்தவள் என்று அங்கே சொன்னதும் உடனே அதற்கு பரிசு 32 வறுமைகள் பொருந்திய சிங்காதனமும் ஏறிய சிங்காதனம் இறக்காமல் 1000 வருடம் ஆயுளும் கொடுத்து இந்த சிங்காதனத்தை அவருக்கு பரிசாக கொடுக்கின்றார்கள். வாங்கி அப்படியே உஜ்ஜினிமாகாளிபுரம் வந்து சேர்கின்றனர். கேக்கா இப்படியாக 1000 வருடம் ஆயுள் பெற்று வந்த விக்கிரமாதித்தனிடம், அண்ணா எனக்கு என்ன வாங்கி வந்தீர்கள் என்று தம்பியாகிய பற்றி கேட்கின்ற போது, தம்பி எனக்கு 1000 வருடம் ஏறிய சிங்காதனம் இறங்காமல் இருக்க வரம் தந்ததும் எல்லாம் மறந்து விட்டேனே தம்பி என்றதும் உடனே பட்டியாகப்பட்டவன், அண்ணா உங்களுக்கு 1000 வருடம் இந்திரன் ஆயுள் தந்திருக்கின்றான், நான் 2000 வருடம் நம்ம உஜ்ஜினிமாகாளி அம்மையை வணங்கி வாங்கியே தீர்வேன் என்று நேரே உஜ்ஜினிமாகாளி கோயிலுக்கு வந்தான் பட்டி. தாயே, அம்மா எனக்கு வர வேண்டும்,
எங்கள் அண்ணன் 1000 வருடம் ஆயுள் வைத்து வந்திருக்கின்றார், எனக்கு 2000 வருடம் ஆயுள் வேண்டும் என்று அந்த உஜ்ஜினி மாகாளி தாயாரிடத்திலே போய் வணங்குகின்றான். அப்படி வணங்கி நிற்கின்ற போது தாயாகப்பட்டவள் யோசனை போடுகின்றாள், ஆஹா இது ஒரு நல்ல வழி என்று அவள் அங்கே சபதம் வைக்கின்றாள். இந்த ஆனால் அழகனாகவும் இருக்க வேண்டும், ஒருத்திக்கு ஒருத்தனாகவும் இருக்க வேண்டும். அவனை தரையை அறுத்து வெளிப்பீடத்தில் கொண்டு வைத்தாயானால் நான் உனக்கு 2000 வருடம் ஆயிடுத்திருந்தேன் என்றதும், அப்படி சபதம் செய்ய வேண்டுமானால் நம்மண்ணன் விக்கிரமாதித்தன் தகவல் வேறு யாராலும் முடியாது. அவன் தான் 32 லட்சம் பொருத்தியவன், ஒருவனுக்கு ஒருவனாக பிறந்தவன், வீரன், ஒத்தைக்கு ஒத்த அவனோடு யாருமே போர் செய்வதற்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது. அப்படியானால் விக்கிரமாதித்தன் தலையை தான் வெட்டணும். இதுக்கு என்ன வழி செய்யலாம்னு பார்த்தான். போனா தமையன் தூங்கிக்கிட்டு இருக்கான். போன பொழுதுல தூங்கியவனுக்கு தலையை வெட்டி கொண்டு உஜ்ஜினி மாகாளி பீடத்துக்கு வந்து கொண்டு வச்சிட்டான். அந்த வெளிப்பீடத்துல மற்ற உடனே உஜ்ஜினி மாகாளி தாயாகப்பட்டவள் அவனுக்கு காட்சி கொடுக்கின்றார். அம்மா, காட்சி தந்திருக்கிறதெல்லாம் பெரியதில்லை. இந்த இடத்தில் எங்கள் அண்ணன் 1000 வருடம் ஏரிய சிங்காதனம் இறங்காமல் ஆயுள் வைத்து வந்திருக்கின்றார். அவர் நிலையே இன்றைக்கு முடிந்து போச்சு. நீ எனக்கு எப்படி வரம் தர போற? நம்பலாமா? இதை கேட்பா என்றுதான் உன்னிடம் இதை கேட்டேனே அன்றி வேறு ஒன்றுமில்லை. விக்கிரமாதித்தன் வீரன் என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, நம் தேவர்களுக்கு. அதிலும் ஆட்டத்தில் யார் வெற்றி பெறுகின்றார் என்று சொன்ன விக்கிரமாதித்தன் அவனுக்கு இப்புகழ் காணாது. மேலும் புகழ் வேண்டும் என்பதற்காக தான் உன்னிடம் இதை கேட்டேன். அவன் தலையை நீ வெட்டவில்லை, இது ஒரு மாய்கை செய்தேன். தமிழனுடைய தலையை, அப்பேற்பட்ட வீரனுக்கு தலையை நீ வெட்டி போன்ற தைரியம் இருக்கா என்ன என்று பார்ப்பதற்காகத்தான் செய்தேன். ஆனால் நீனும் அண்ணனை விடவும் நெஞ்சினவனாக தான் இருக்கின்றாய். ஆகையினால் உனக்கு 2000 வருடம் ஆயுள் தந்தேன் என்று இந்த உஜ்ஜினி மாகாளி தாயாகப்பட்டவன் சொன்னதும் உடனே பற்றி சொல்லுறான், அம்மா எங்க அண்ணனுடைய நிலையே உன நம்பலாமா? நம்ப முடியுமா? அப்பொழுதுதான் சொல்லுகிறாய், இது ஒரு மாய்கை செய்தே, மாய்கையில் நீ வெற்றி பெற்றாய், ஆகையினால் உனக்கு 2000 வருடம் ஆயுள் தந்தேன் என்று சொல்லி இவள் மறைய, விக்கிரமாதித்தன் தம்பி உனக்கு 2000 வருஷம் எனக்கு 1000 வருஷமா என்று கேட்டதும், அறிவில் சிறந்தவன் அல்லவா பட்டி, அண்ணா இதற்கு வேறு ஒன்றுமில்லை. 6 மாசம் நாடும் 6 மாசம் காடும். ஏரிய சிங்காதனம் இறங்காமல் தானே உங்களுக்கு 1000 வருடம் ஆயுள். பாதி நாள் காடும் பாதி நாள் 4 மாசம் இருந்துட்டோம்னா 2000 வருடம் சரி என்று இப்படியாக அவர்கள் அந்த உஜ்ஜினி மாகாளிபுரத்தை ஆட்சி புரிந்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள்.